ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான காளான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முட்டைக்கூஸ் ஒரு பாதி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி சின்ன இதாக இருக்கிறதுனால வெங்காயம் ஒரு 3 இல்லை 4 எடுத்துருக்கேன். சைஸாக இருக்கிறதுனால முட்டைக்கோஸு 2 வந்து 3 இல்லை 4 எடுத்துருக்கேன். தடிமனான பகுதி முட்டைக்கோஸில் உள்ள இந்த நடுவில் இருக்க தண்டு பகுதியை வெட்டி எடுத்துருவோம். நான் பாதி எடுத்துருக்கிறதுனால 2 சைடும் இருக்க அந்த தடிமனான பகுதியை வெட்டி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை பொடியாக நறுக்க போகிறேன். இன்றைக்கி சாப்பரில் நான் நறுக்க போகிறதுனால நான் ஓரளவு மீடியமாக நறுக்கி இதில் வச்சு குட்டி குட்டியாக நறுக்கிடுவேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காளானுக்கு தேவையான முட்டைக்கோஸு. எந்த அளவு நைஸாக நறுக்குறீங்களோ அந்தளவு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஓரமாக வச்சிடுறேன். அதே மாதிரி தக்காளி 1 எடுத்திருக்கேன், அதையுமே நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிடலாம். இப்போ தேவையான பொருள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்ச முட்டைக்கோஸை எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100லேருந்து 150 கிராம் மைதா இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க. இது பக்கோடா போடுற அளவுக்கு பக்குவமாக வரணும். இப்போ நான் கொஞ்சமாக பக்குவமாக சேர்த்தாச்சு. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பொரிச்சாச்சு. இது பக்கோடா மாதிரி இருக்கிறதுனால சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிச்சுட்டா நல்லாயிருக்கும், அதனால் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளியை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. நான் தேவையான மசாலா எல்லாமே போட்டுட்டு தண்ணி பத்தலை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதில் பொரித்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். இது தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓரளவு இதை மசிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதில் 2 இல்லை 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பரான ரோட் சைட் காளான் வீட்டிலையே தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.